இந்த உலகத்துல பணம்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ரைட். ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல அந்த புக்கை கையில வச்சிருந்தேன். நிறைய பேர் அந்த புக்கை பத்தி கேட்டிருந்தீங்க. இது வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹவுசல் அப்படின்னு எழுதியிருக்காரு. இங்கிலீஷ் புக்கு. தமிழ்ல இருக்கான்னு தெரியல. சைக்காலஜி ஆஃப் மணினா அந்த பணம் எப்படிலாம் வேலை பண்ணுது அப்படின்றத பத்தி அருமையா எழுதியிருக்காரு. இது கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். புக்கை படித்து முடிச்சிட்டேன். இந்த புக்ல எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நான் சொல்றேன், கேளுங்க. அப்புறம் அந்த புக்கை பத்தி உங்களுக்கு தெரியும். முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வச்சு நேரத்தை வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க, 10 மணி நேரம் வேலை பாக்குறீங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 1,00,000 சம்பாதிக்கிறீங்க. அப்பயும் அதே 10 மணி நேரம் ஓடிட்டே இருக்கீங்க வேலை பண்றதுக்குன்னா, இந்த வாழ்க்கையே வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்றதுதான். பணம் ஏறிட்டே போனாலும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்குதா? இல்ல அப்படின்னா, அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமை வந்து எப்படி உங்களால வாங்க முடியும்? பணத்தை உங்களுக்காக வேலை பண்ணுவீங்க. அதை வச்சு இந்த டைம் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அருமையான பதிவு. இன்னொரு விஷயம், எந்த வயசா இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. அந்த சேர்த்து வைக்கிற பணம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோ சீக்கிரமா சேர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து அது காம்பவுண்டிங்ல போகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம், பணத்தை பத்தி யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்காதீங்க. உங்க பணம் எதுக்கு தேவைப்படும்னு உங்களுக்கு மட்டும் தெரியும். இந்த ஃபைனான்சியல் அட்வைசர், சொந்தக்காரர்கிட்ட என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம் கேட்காதீங்க. யாருக்கு கொடுக்குற அட்வைஸும் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இல்லை அவங்களுக்கு என்ன ஒர்க்காக இருக்குன்னு சொல்லி தான். அது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஃபியூச்சர் யாராலும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, லாங் டேர்ம் பிளான் பண்ணி எதுவுமே வந்து செய்யாதீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அதை பண்ண போறேன், 15 வருஷம் கழிச்சு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த டைம்ல வரும்போது அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இரலவெண்டா போயிடும். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் சம்மந்தமெல்லாம் போயிடலாம், தேவையிடாம போயிடலாம். ஸோ சின்ன சின்ன கோல்ஸா வச்சு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, மணி வந்து இதுல வந்து பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்ல, பணம் எப்படி வேலை பண்ணணும்னு சொல்லும். ஸோ லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள். பணத்தை வச்சு லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆக்க பாருங்க. லைஃப் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர், பபாய். அடுத்த வீடியோல பார்ப்போம். See you.